இன்றைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள், அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை. பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கிற பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது. விலை மதிக்க முடியாது நம் உயிரை இழந்திருக்கின்றோம். இதுவரை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு 4 மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார். 6 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது, அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். ஏன்னால் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள். அவர் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக இருக்கிற அவர் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு இந்த அளவுக்கு தாமதமாக இடம் கொடுத்துருக்கக்கூடாது. அதற்கு வந்து அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் என்னதான் இருந்தாலும் காலையில் நாமக்கல்லில் சேர வேண்டிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போல் அவர் சென்னையிலேருந்து புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமாக புறப்பட்டிருக்கார். முதல் நாள் இரவே வந்து தங்கியிருந்து அடுத்த நாள் நாமக்கல்லில் அவர் வந்து ஒரு 8:30 மணி இல்லைனா 9:30 மணிக்கு போகலாம். குறைஞ்சது 1 மணி நேரம் வந்து தாமதமாகலாம். அந்த பயணத்தின் போது திரள் வந்து தடுக்கிறாங்க, முன்னால் வந்து கூட்டம் நிறைய கூடிடுச்சு, அதனால் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அப்படி ஆனால் ஆகும். 7 மணி நேரம் வந்து தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் அது அவங்களே வந்து திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னும் கூட்டம் கூடட்டும் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல ஒரு திரள் எவ்வளோ நேரம் தேங்கி நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஒரே இடத்துல லட்சக்கணக்கான பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேங்கி நின்னா மூச்சு திணறல் ஏற்பட தான் செய்யும், டீஹைட்ரேஷன் ஏற்பட தான் செய்யும், எல்லாம் நாக்கு வறட்சி ஏற்பட தான் செய்யும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும். அந்த மாதிரி மூவ் ஆகாமல் தேங்கி நின்றதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது. ஒரு நடிகர் கரூருக்கு, பெரம்பலூருக்கு, திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்கண்ணா. இதெல்லாம் கிராமத்து பகுதி மக்கள் வருவாங்க. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. அதுவும் நீங்கள் மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட். மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 5 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரே பாயிண்ட் வச்சா 20,000-30,000 பேர் வராமல் என்ன பண்ணுவாங்க? அதுவும் வீக்கெண்டில் வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கிறீங்க. மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக வீக்கெண்டில் போகிறேன். என்ன நியாயங்கண்ணா? வீக்கெண்டில் போனால் தான் கூட்டம் வரும், வீக்கெண்டில் போனால் தான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்டில் போனால் தான் பெண்கள் வருவாங்க. ஸோ எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்துருக்கிறாங்க? வீக்கெண்டில் கூட்டம் வச்சனால தான். ஒரு பெரிய சாலையை மறித்து அந்த சாலையில் பரப்புரை கூட்டத்தை நடத்துவது என்பது தான் இந்த சம்பவத்துக்கு அடிப்படையான காரணமாக இருக்குது. போக்குவரத்தை தடுத்து அந்த போக்குவரத்தில் வரக்கூடிய மக்களெல்லாம் பாதித்து ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அளவுக்கு காலையில் 9 மணிக்கு 10-11 மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க, 7 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எந்த வாய்ப்பு இதுவும் இல்லை. அவங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 7 மணிக்கு இவர் வந்திருக்காரு. ஒரு பெரிய காலதாமதமும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவம் நடக்குது. எனவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது, இந்த மாதிரி வந்து சாலையில் வந்து பரப்புரை கூட்டங்களை நடத்துவது என்பதை இனிமேல் அனுமதிக்கக்கூடாது. அது அந்த மாதிரி அரசியல் கட்சிகளே கேட்கக்கூடாது. அவர் 2 மணிக்கு வருவாருன்னு நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் அவர் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. கால தாமதம் ஒன்று, அதுதான் நாங்கள் மெயின் ரீசன். உங்களுக்கு 4 பேர் செக்யூரிட்டி மேலே வச்சுக்கிறீங்க, பஸ் மேலே பாதுகாப்புக்கு. உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தரணுமா இல்லையா? விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாமல், ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பெரிய மைதானத்தில் நீங்கள் நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்கள். ஒரு தொகுதியில் தப்பு இல்லை. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி எத்தனை குடும்பம் இதில் பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர், உணவு, நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும். இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும். ஒரு மனிதன் பேசுகிற கூட்டத்தை கேட்க வந்ததற்கு மக்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்பது தேவையா என்பதுதான் கேள்வி. இவர்களுடைய அறியாமையின் காரணமாக இது நடக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அதாவது முத்துராமலிங்க தேவர் பேசுவார், அந்த காலத்தில் ஒவ்வொருவரும் அண்ணா பேசுவார், யாராரோ பேசுகிற போது பெரும் கூட்டங்கள் பொட்டால் இறம்பி வழியும், 1,00,000 பேர் கூடினார்கள் என்றெல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால்
இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், பேசுவதனால் ஏற்படுத்துகின்ற மயக்கத்தை விட ஒரு பிம்பத்தை கட்டுவதற்கு அந்த கூட்டம்தான் நமக்கு பயன்படும். நம்ம அரசியல் தலைவராக நிறுத்தப் போவது அப்படி கூடுகின்ற பேய்த்தனமான கூட்டம்தான் என்கின்ற கருத்து உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு வருகிறீர்கள். அவர்கள் லொங்கென்று உங்களை சுற்றி ஓடி வருகிறார்கள். 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடி வருகிறார்கள் இளைஞர்கள். பிறகு அந்த கூட்டம் என்ன பெருமையாக பேசப்படுகிறது என்றால், இவர் கூட்டம் நடத்துகின்ற இடத்திற்கு வந்து சேருவதற்கு 8 மணி நேரமானது. அப்படின்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வழிமறித்து நின்றது என்று பொருள்பட ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயலுகிறீர்கள். இந்த பிம்பங்கட்டுகின்ற முயற்சி தான் இந்த சாவுக்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து. கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாற்றி சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.